ஹாய் காய்ஸ், நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் அமைஞ்சுள்ள நாகர்கோயிலில் நிற்கிறோம். இந்த கோயில் நாகர்கோயில் எனும் கிராமத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த கிராமமானது இலங்கையின் வடபாகத்தில் அமைந்துள்ள யாழ்குடா நாட்டில் வடபால் உள்ள பருத்துறை பட்டினத்தின் கீழ் திசையில் 15 கிலோமீட்டர் முதல் 22 கிலோமீட்டர் வரையுள்ள 7 கிலோமீட்டர் நீளத்திலையும் ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் அகலத்தையும் கொண்ட மிகவும் தொன்மையானதும் பழமையானதும் பாரம்பரியத்தை கொண்ட புண்ணிய பூமியாக இந்த நாகர்கோயில் எனும் கிராமம் காணப்படுது. இந்த கிராமத்தில் தான் நாகர்கோயில் அமைந்துள்ளது. இந்த நாகர்கோயிலின் வடக்கு பகுதியில் கண்ணகியம்மன் ஆலயம், நரசிங்க வைரவர் ஆலயம், வீரபத்ர ஆலயம், மணமேடுகள், நாவல் மரங்கள், தெற்கில் வயல் நிலங்கள், பருத்துறை மருதங்கனி பிரதான வீதி, தொண்டமன்னார் கடல் நீரேரி, கிழக்கில் சுடலப்பட்டி பிள்ளையார், குடாரப்பு முருகை ஆலயம், வயல் நிலங்கள், மணமேடுகள், பனை தென்னை மரங்கள், மேற்கில் பெரியதம்பிரான் நாச்சிமார் ஆலயங்கள், வயல் நிலங்கள், பனை தென்னை அம்பன் கிராமமும் காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் 5 வகையான தீர்த்தம் இருக்குது. அதில் பெண்கள் கேணி சத்திய தீர்த்தம் எனவும், உப்பு கேணி சமுத்திர தீர்த்தம் எனவும், நாகக்கேணி நாகேஸ்வர பெருமான் தீர்த்தமாடும் நாக தீர்த்தம் எனவும், திருவெம்பா காலத்தில் நடராச தீர்த்தமாடும் சம்புக்கேணி சிவதீர்த்தம் எனவும், மார்கழிக்கேணி தனி தீர்த்தம் அல்லது பிண்ட தீர்த்தம் எனவும் கூறப்படுது. இவ்வாறு 5 வகையான தீர்த்தம் விசேடம் பொருந்திய புண்ணிய தலமாக இந்த நாகர்கோயில் காணப்படுது. இந்த கோயிலில் நாகேஸ்வர பெருமான் தீர்த்தமாடும் குலவாளைகள் நிறைந்த நாககணி தீர்த்தமாடி ஆதிமூல நாகதம்பிரானின் மூலஸ்தானத்தை எரிக்கப்படும் விளக்கின் எண்ணெயை பூசி வர விஷக்கடி, காணக்கடி ஆகியவற்றில் ஏற்படும் புண்கள், குட்டைச்சிறங்கு ஆகிய நோய்ப்பிணிகள் நீங்குவதாக இந்த கிராம மக்கள் நம்புகிறார்கள். இப்பொழுதும் இந்த கிராம மக்கள் பெரும்பாலானவர்கள் பூசை வழிபாடுகள் முடிவடைந்த பின் இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் எரிக்கப்படும் விளக்கின் எண்ணெயை பெற்றுச் செல்வதை உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்குடா நாட்டின் வடமுனையில் பருத்துறை பட்டினத்தின் கீழ்த்திசையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோயில் எனும் பழங்கிராமத்தின் மத்தியில் மருதமும் நெய்தலும் பாலை நியமம் பொருந்திய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புண்ணிய பூமியில் நாகர்கோயில் பூர்வீக தலம் ஆலயமாக அமைந்திருக்குது. அருள்மிகு மாளிகை தேடர் கண்ணகி அம்மன் ஆலயமும் இந்த நாகர்கோயில் அண்மையில் அமைந்துள்ளது. ஆரம்ப காலந்தொட்டு இன்று வரை இக்கிராம மக்கள் எவ்வித கொடிய விஷ ஜந்துகள் தீண்டினாலும் வைத்தியம் செய்வது கிடையாது. ஆதிமூல நாகதம்பிரானின் நம்பிக்கை உடையவராய் நாகேஸ்வரர் தீர்த்தமாடும் குலவாளையில் நிறைந்த நாகதேனியில் உள்ள நீரினை எடுத்து அதை சந்நிதியில் கிடைக்கும் அருமருந்தினை அந்நீரிலே கரைத்து உட்கொண்டு கடியிடத்தில் பூசி சோகமடையலாம் என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள். இதனை நாம் இன்றும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அற்புத மருந்தினைத்தான் யாவரும் விரும்புகிறார்கள்.
யாராவது நாகர்கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த அம்மாட்ட சாமான் வாங்க. ஓ இதை போட்டா என்ன பிடிச்சி உள்ளுக்க போட்டுருவோம். கருத்த பாவம் கிடக்க